பெரிய மீன் குட்டி குட்டி எறாவா பாராது. ஹாய் ஹலோ கைஸ், பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக நம்ம சொந்த ஊரான பூண்டிக்கு வந்திருக்க வரையும் அப்டேட் பண்ணியிருப்போம். கடைசியாக பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா நம்ம சேனல்லே கடைசி போட்ட வீடியோ அதுதான், போய் பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம காஞ்சிப்பாடிக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, என் தம்பிங்க, எங்கள் மாமா பசங்க எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 15 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம எப்படி போக போகிறோம்னா பைக்கில் போக போகிறோம். ஏன்னா பைக் வீட்டில் இருக்குது, பெட்ரோல் போட்டு நம்ம அங்கே போக போகிறோம். நம்ம பிளான் என்னன்னா, அங்கே போய் கிணத்துல குளிச்சுட்டு அப்படியே அங்கே ஆறுலாம் இருக்குது, முடிஞ்சால் மீன்லாம் பிடிச்சிட்டு அதுதான் பிளானு. அங்கே எவ்வளோ பெரிய மீன் இருக்கும்னு நான் போய் அங்கே காட்டுறேன் பாருங்கள். அங்கே பெரிய பெரிய மீன் இருக்கும் அங்கே கிணறுல, அதெல்லாம் யாருமே பிடிக்க மாட்டாங்க. அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போக போக அப்படியே கண்டினியூ பண்ணலாம், பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிப்பாடியில் வந்திருக்கோம். காஞ்சிப்பாடியில் இருக்கிற கிணறு அப்புறம் மோட்ரு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்கான், அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய மீன் தானே, நான் நிறைய பார்த்துருக்கேன். பக்காவா இருக்குடா தண்ணி, இந்த தண்ணி சூப்பரா இருக்கு பாருடா. சரியா இருக்கு. வீடியோ தான்டா ஆன்ல இருக்கு. சரியா இருக்குடா தண்ணி பாடுறா, அவ்வளவு கிளியரா அடியில வரைக்கும். டீசல் தான் சேர்த்துட்டானாங்களா? மோடி எனக்கு உக்கார உள்ள போதாது. மீன்லாம் பாத்தியா? ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. அங்க பாரு, அங்க ஒண்ணு இருக்கு பாரு. நீ படிக்கிட்டு கூட இவ்வளவு பெரிய மீன் படுறா. இதெல்லாம் யாருன்னா குளிக்கும் போது வந்து கடிக்காதா? ஓடி இருந்தா அதெல்லாம் இன்னமே ஒண்ணு இருக்கும். நார்மல் சாப்பாடு. என்னடா செருப்பு வழுக்குதுடா. ஆமாண்டா. எவ்வளவு குட்டி குட்டி மீன். ஆமா, தண்ணி கொஞ்சம் கெளிச்சா இருக்குங்க. அங்கேயா? பாத்தீங்களா, இதுதான் வந்து காஞ்சிபுடி ஏரி. இந்த ஏரி பேர் என்னதுடா? உங்களுக்கே தெரியலையா? வந்து நேம்லெஸ் ஏரி. நேம்லெஸ் ஏரின்னு வச்சுக்கோங்க. நாங்க ஆக்சுவலா கிணறு பார்க்க தான் வந்தோம். கிணறு டேய் குடிச்சிங்களாடா? விட்டு வச்சிருக்கியா? எங்க தெரியவே இல்லையாடா, தண்ணி அவ்வளோ கலங்கலா இருக்கு. கையிலே பிடிச்சி காட்டுவேன்னு. ஓ, பிடிச்ச மீனா? இது எறாவா பாடுறாது. கையில வச்ச பிறகும் அப்படியே இருக்குது. இங்க எறா தான் இருக்குமா, மீன் இருக்காதா? அந்த கிணறுல ஆனா நிறைய மீன் இருந்தது. சுத்தின இடத்த எத்தனை வாட்டி சுத்தி காட்டுறதுன்னு தெரியல. இந்த வெயில் இவ்வளவு தண்ணி இருக்கிறது முதல்ல பெரிய விஷயம்.
தூரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைகள் இருக்குது. மலைகள் கூட சொல்ல முடியாது, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால குன்றுன்னு சொல்லலாம். இவனுங்க பார்த்தோன்னா மீன்ன்ற பேரில் எறாவை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு இப்போ தாண்டுவோம். உய் 2 எறா. இது என்ன சாப்பிட முடியுமாடா? அதை கிட்டி சும்மா ஒரு ஜாலிக்கு வேணா பிடிக்கலாம். வலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வலையா இது முதல்ல? கேமராமேன் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆகுது, இன்னும் திரும்பி வரலை. அவருக்கு வந்து அவரோ அர்ஜென்ட்டுன்றது இப்போதுலேருந்து தெரியுது. ஏதோ பசங்க பிளான் போட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லி ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தம்பிடே அங்கேருந்து மீனை துரத்துவேன், அவன் பிடிப்பானா? கையிலே பிடிப்பேன்னு சொல்கிறான். கைஸ் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே இந்த சம்பவம் ஆகிட்ட பிறகு பார்த்த பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரிசீவரை ஃபோனில் சொருகணும், பட் மைக்கை ஆன் பண்ண மறந்துட்டோம். அதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தன் தான். என் பக்கத்தில் நிற்கிறான் பாருங்கள், பின்னாடி ஒருத்தன், அவன் தான் மைக்கை சார்ஜ் மிச்சம் பண்ணுறேன்ட்டு மைக் ஆஃப் பண்ணி வச்சான். திரும்பி ஆன் பண்ணாமல் வீடியோ எடுக்க வச்சிட்டான். அதனால் நாங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல. இங்கே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி பிடிச்சிட்டு வந்தால எறா குட்டி எறாங்க, அதெல்லாம் இதுக்கு ஒன்று தீனியாக போடலாம், இல்லை இதுலேயே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே விட்டுட்டான். ஏன்டா விட்றா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி அப்படின்னு சொன்னதுக்கு, நான் விடுங்கண்ணா இதுக்குன்னா இருக்கட்டும், இதை போய் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வீட்டுக்கு போனோம், போகிறதுக்குள்ளேயே இது செத்து போயிடும், அதுக்கு இங்கே இருந்தால் இது உயிர் தான் பிழைக்கும் அப்படின்னு என் தம்பி சொன்னான். சரின்ட்டு விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு. அங்கே அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா விட்ட உடனே அது ஓரமாக போய் உக்காந்துக்குச்சு. அவங்க உள்ளே நிறைய பெரிய பெரிய மீனுங்களாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி இதுவில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்கள்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்ரு, இதுக்கு அடியிலேருந்து தான் மோட்ரு போட்டு மேலே தண்ணியை இழுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். இதில் இறங்கலான்னு பிளான் போட்டு பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட்லேருந்து ஒரு ஆயா வந்து, இல்லைப்பா தம்பி உள்ளே மோட்ரு போட்டிருக்காங்க, கரண்ட் இசிக்கும், இறங்கிடாதீங்க, கரண்ட் ஏதாவது ஷாக் அடிக்க போகுது அப்படின்ட்டாங்க. நம்ம எதுக்கு சும்மா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தோம். சரி வா, இது வந்ததுக்கு அடிக்கிற வெயிலில் பயங்கரமாக வேறு ஊற்றுது, இங்கே ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது, அதில் ஃப்ரெஷ் தண்ணி வந்துட்டுருக்குல்ல, அதில் மூஞ்சி கை கால் தலைலாம் நினச்சிட்டு போகலாம், அப்போ தான் போகிற வரையும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன். டேய் மைக்கே ஆன் பண்ணாமல் ஒரு நேரம் வீடியோ எடுத்துகிட்ருக்கோண்டா, என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி என் தம்பியை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரின்ட்டு அப்புறம் ஆன் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்னல் ஆடியோலேயே பாருங்கள். அப்போ நீ பேசுறதா மைக் இல்லாமல் தான் பேசிருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கம்மா இல்லடி, செருப்பை கழட்டி இறங்கடா. பாத்துரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி ஆழம் இருக்கும் போல. இது தம்பி செருப்பு மிதக்க விட்டாரு. டேய் வாடா, ஒருத்தன் வந்து டேய் வந்து கேமரா வேணா பிடிங்கடா, கையில தொடச்சிட்டு வா. டேய் கேமரா விட்ட நீ காலி. புரியுது மைக்கானா அது? இதுல என்னடா குளிக்கிறது, சின்ன பசங்களா? டேய் சரியான எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? प्लीज सब्सक्राइब நீ தானே செய்யாத ரெண்டடா நீ.
மேலே வந்து போகிறா போதும்டா ஒரு கல் கொடு. இந்த கிணறு பாருங்க எவ்வளோ பால் அடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கிணறுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா? என்னடா அசையாம உட்காருங்க. ஏய் சரிங்க, அப்படியே போயிட்டு வேற இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். போட்றா டேய் தவளையா அது? டேய் நான் வேற ஏதோ நினச்சேன்டா. இருடா போய் அதை கவர் பண்ணணும். தவளை போடுறா. ஏய் இங்கே போடுறா. எவ்வளோ தவளைடா, எல்லாம் சைஸாக இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ தவளைக்கா இருக்கு. இது தவளை கிணறுன்னு வாங்க. மைக் வேற போடல. சரி வேறு வேறு இடத்துல போய் கண்டினியூ பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்ன மொக்காச்சுன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த கிணறுல வந்து ஒரு பையன் குளிச்சிட்டு இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டுக்குது. ஃபிக்ஸ் வந்து அதே இடத்துல அவனால் ஏறவும் முடியாமல் இறங்கவும் முடியாமல் செத்து போயிட்டு இருக்கான். அதனால அந்த கிணறை மூடிட்டு இருக்கிறாங்க. யாருமே குளிக்க விடலை. சரின்ட்டு நம்ம இன்னொரு கிணறுக்கு வந்தோமே, அந்த கிணறையாவது குளிக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து மோட்ரு போட்டிருக்காங்க. தண்ணிக்கு அதான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே வேற மோட்ரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, தண்ணியில் இறங்காதீங்க சேஃப்டியில் அப்படின்னு ஒரு ஆயாவும் ஒரு தாதாவும் சொல்லிட்டு போனாங்க. சரி எதுக்கு ரிஸ்க்கு, பின்னாடி வந்துட்டோம். அந்த வீடியோ கொஞ்சம் மினி விலாகாக தான் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக போய், அதுவும் இல்லாமல் அங்கே மீன் பார்த்துருப்பீங்கள்ல எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக திரும்பி போவோம். போய் அந்த விலாகை பார்ட் 2 போடுவேன். அது வரையும் காத்துட்ருங்க. பின்னாடி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, அதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடியுது. வேறு ஏதாவது நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேனலில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆக மாட்டுது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாவாச்சு அது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல நிறைய ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் நம்ம சேனல் சீக்கிரமாக க்ரோ ஆகும். சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைப் அடிக்கிறது தான் நம்ம டார்கெட்டு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.